கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான துர்முகி நாம சம்பத்சரம் உத்தராயண புண்ணிய காலம் சிசிர ருது பங்குனி 25 ஏப்ரல் 7 வெள்ளிக்கிழமை. சுக்லபக்ஷம் ஏகாதசி திதி காலை 11:09 வரை, பிறகு துவாதசி திதி. மகம் நட்சத்திரம், சூலம் நாம யோகம், பத்திரை நாம கரணம். இன்றைக்கு ஏகாதசி விரதம். மாதந்தோறும் 2 ஏகாதசி வரும். அதில் இன்றைக்கு சுக்லபக்ஷம் வளர்பிறை ஏகாதசி. சதுர்த்தி சஷ்டி இதை பொறுத்த வரைக்கும் சதுர்த்தி தேய்பிரையில் விசேஷம், சங்கடகர சதுர்த்தி. சஷ்டி வளர்பிறையில் விசேஷம். ஆனால் ஏகாதசி பிரதோஷம் இது ரெண்டுமே வளர்பிறை தேய்பிரை இரண்டுலையுமே விசேஷம்தான். அதுலேயும் பிரதோஷம் கூட சில சமயத்தில் தேய்பிரையில் வந்தால், செவ்வாய்க்கிழமையில் வந்தால் ரொம்ப விசேஷம், சனிக்கிழமையில் வந்தால் சனி மகா பிரதோஷம் சொல்லப்படும். ஏகாதசியை பொறுத்த வரைக்கும் வளர்பிறை தேய்பிரை ரெண்டுமே ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கலாம். அப்படி அனுஷ்டிக்கும் போது குறிப்பாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உடல் எடை அதிகமாயிடுச்சு, தொப்பை போட்டுருச்சுன்னு சொல்லிட்டு மருத்துவரை பார்த்து பிறகு நம்ம டயட் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்காக உடலை வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆரம்பத்தில் இருந்தே ஏகாதசி விரதம் இருக்க தொடங்கிட்டாலே கட்டுக்கோப்பான உடல் இருக்கும், நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நோய் நொடிகள் எதுவும் வராது, ஆன்மீக ஈடுபாடும் இருக்கும், இறைவனுடைய அனுகிரகமும் கிடைக்கும். அப்படியாக இன்றைய நாளில் ஏகாதசி விரதம் இருக்கலாம். மகாவிஷ்ணு பெருமாளுடைய அனுகிரகத்தை பெறலாம். இன்றைய நவகிரக நிலைகள்: மேஷராசியில் அங்காரகன் புதன், சிம்மராசியில் சந்திரன் ராகு, கன்னிராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனி, கும்பராசியில் கேது, மீனராசியில் சூரியன் சுக்கிரன். மேஷராசியில் இருக்கும் புதன் இன்று காலை 11:05 மீனராசிக்கு வக்ரகதியில் பிரவேசம் ஆகின்றார். இன்றைய தினபலன்: மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு, கேதுவுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்காரு, ராகுவோடு சேர்ந்து இருக்கார். 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்றைக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டி கல்வியில நாட்டம் அதிகமாக இருக்கணும், கல்வியில ஈடுபாடை வளர்த்து கொள்ளணும். அதே போன்று உத்தியோகம் செய்யக்கூடியவங்க தங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களை கற்று அறிந்து தெரிந்து கொள்வதற்கு உகந்த நாளாக இது இருக்கு. அப்படியாக இன்றைக்கு அறிவுபூர்வமாக செயல்படும் போது, சிந்திக்கும் போது தேவையற்ற பிரச்சனைகளை, கஷ்டங்களை தவிர்க்கலாம். மேலும் இன்றைய நாளில் பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்க முடியும், பிள்ளைகளை நல்வழிப்படுத்த முடியும், பிள்ளைகளை திருத்த முடியும். பிள்ளைகளை பொதுவாக நட்பு ரீதியாக கையாளும் போது அவர்கள் நம்ம சொன்னபடி நடந்து கொள்வாங்க. அப்படியாக இன்றைய நாளில் உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பீங்க, உங்களுக்கு தேவையான துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொள்வீங்க, கல்வியில சிறப்பாக ஈடுபட முடியும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், கேதுவுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார். ராசிநாதன் சுக்கிரன் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சூரியனோடு சேர்ந்திருக்கார். இன்று காலை 11:04 சுக்கிரனோடு புதனும் சேரப்போறார். அதனால கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்க முடியும். நீங்க என்ன நிலையில இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய அடுத்த நிலைக்கு செல்வதற்கு தேவையான ஏற்றம் இன்றைக்கு உங்களுக்கு வரும். அது முன்னேறுவதற்கு உண்டான சந்தர்ப்பம் வரும், வாய்ப்பு அமையும். அப்படியாக இன்றைக்கு நீங்க கவனமாக காத்திருக்கணும். நடக்கக்கூடிய அனைத்து சகுனங்களையும் சரியாக பார்க்கணும். எது நீங்க எடுத்துட்டா முன்னேறலாம், எந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும், எந்த சந்தர்ப்பம் நீங்க உருவாக்கணும் அல்லது கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும் சொல்லி கவனமாக இருக்கும்போது இந்த நாள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஏற்றம் கிடைக்கும், முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். முயற்சி ஸ்தானத்துல தனஸ்தான அதிபதியான சந்திரன் இப்போது இருக்காரு, கேதுவுடைய சாரத்தை பெற்றிருக்கார். கேது ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அதனால இப்போது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகளை, நீங்கள் இது நாள் வரை பெற்ற அனுபவத்தை கொண்டு நல்ல காரியங்களை தொடங்குவீங்க. திட்டமிட்டு சரியாக ஒரு காரியத்தை தொடங்கி அதன் மூலமாக பலனை அடைவீங்க. பின் விளைவை தெரிந்து கொண்டு காரியங்களை தொடங்குவீங்க. காரியத்துல ஜெயம் கிடைக்கும், தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். ராகுவோடு சந்திரன் சேர்ந்தாலும் கேதுவுடைய சாரத்தை பெற்றிருந்தாலும் எவரொருவர் நல்ல முயற்சியை செய்கிறாரோ, எவரொருவர் உழைக்க தொடங்குகிறாரோ, தனக்கும் பிறருக்கும் பொதுவாக நல்ல பணி என்று எவரொருவர் ஆரம்பிக்கிறாரோ அவருக்கெல்லாம் நன்மையே நடக்கும். அப்படியாக இன்றைய நாளில் சோம்பலாக இருக்காம, செயலற்று இருக்காம, ஊக்கத்தோடு உழைப்போடு நீங்க இருக்கும்போது நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்காரு. நீங்க சொன்ன வாக்கை இப்போது காப்பாற்ற முடியும். பிறர் உங்களுக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுத்து இருந்தாலும் கூட அதை இப்போது நீங்க நினைவூட்டலாம். பிறரிடத்துல உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கலாம்.
குடும்ப நபர்கள் கூட இப்போது உங்களுக்கு அனுசரணையாக உதவிகரமாக நடந்து கொள்வாங்க. 2ல சந்திரன் இருக்காரு, ராகுவோடு சேர்ந்து இருக்கார். மேலும் கேதுவுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார். அதனால தர்ம வழியில நீங்க நடக்கும்போது, நியாயமாக நடந்து கொள்ளும் பொழுது, பிறருக்கு நீங்க செய்வதாக சொன்ன உறுதியை இப்போது காப்பாற்ற நினைக்கும் போது அதையெல்லாம் செய்ய முடியும். அதற்கு தேவையான பணம் இப்போது உங்களுடைய கைக்கு வரும். பண வரவு கிடைக்கக்கூடிய, நீங்கள் சொன்னதை செய்து காட்டக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசியில சந்திரன் இருக்கார், ராசியில ராகு இருக்காரு. அதனோட இப்போது சந்திரன் வந்து சேர்றார். பொதுவாக ராகு கேது இவர்கள் மட்டும் தனியாக இருக்கும்போது ஒரு பலன் இருக்கும். அதாவது அந்த வீட்டு கிரகம் என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. அந்த ராகு கேத்துவோடு கிரகங்கள் சேரும்போது அந்த கிரகங்களுடைய பலனையும் சேர்த்து செய்வாங்க. அந்த அடிப்படையில இப்போது ராகுவோடு சந்திரன் சேர்றார். சந்திரன் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு அதிபதி. உங்களால இப்போது செலவுகளை செய்ய முடியும். கேதுவுடைய சாரத்தை சந்திரன் பெற்றிருக்கார். ஆன்மீகம் சார்ந்த செலவுகளை செய்ய முடியும், கல்வி சார்ந்த செலவுகளை செய்ய முடியும். இது உங்களுக்கு தேவையாக இருந்தாலோ, குடும்ப நபர்களுடைய தேவையாக இருந்தாலோ, இன்றைக்கு உங்களால முக்கியமான பொறுப்புகளை, முக்கியமான கடமைகளை, பணிகளை ஆற்ற முடியும். அதற்கு தேவையான நேரம், ஆற்றல், பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 12ஆம் இடத்துல ராகு சந்திரனுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. சந்திரனுக்கு கேதுடைய சாரம் கிடைச்சிருக்கு. ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். காலை 11:04 சப்தமஸ்தானம் 7ஆம் இடத்திற்கு வந்து ராசியில் இருக்கக்கூடிய குருவோடு பரிவர்த்தனை செய்கிறார். அதனால இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு திருப்பம் ஏற்படும். உங்களுடைய வருமானத்திற்கு ஒரு வழி கிடைக்கும். கல்வியில மேம்பாடு இருக்கும், வேலையில உயர்வு இருக்கும். சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தான அதிபதி. உத்தியோகஸ்தானத்திற்கு உண்டான கிரகம் தன்னுடைய வீட்டுக்கு தனஸ்தானத்துக்கு வருது. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வருது. வேலை மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயங்களை இன்றைக்கு கேட்டு பெறலாம். நல்ல விஷயங்களை கூட நல்ல நேரத்தில் கேட்கும்போது, நல்ல காரியங்களை கூட நல்ல நேரத்தில் தொடங்கும் போது அது சிறப்பாக நடக்கும். அப்படியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய, வர வேண்டிய பணம் சம்பந்தமான, உயர்வு சம்பந்தமான விஷயங்களை இன்றைக்கு நீங்க கோரி பெறலாம். அதன் மூலமாக உயர்வு கிடைக்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் அங்காரகன் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்காரு. 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானத்துல சந்திரன் இருக்கார். நல்ல ஆற்றலோடு செயல்படுவீங்க. அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நீங்க சிறப்பாக பணியாற்றுவீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. சோம்பல் இருக்காது, தயக்கம் இருக்காது, சஞ்சலம் இருக்காது. நல்ல தைரியம் இருக்கும், வீரம் இருக்கும், வேகம் விவேகத்தோடு சேர்ந்து இருக்கும். அப்படியாக இருந்து இன்றைக்கு நல்ல ஒரு மன நிறைவு பெற்று அனைவராலும் பாராட்ட பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அஷ்டமஸ்தானத்திற்கு சந்திரன் அதிபதி. அவர் இப்போது பாக்யஸ்தானத்தில் இருக்கார். ராகுவோடு சேர்ந்து கேதுவுடைய சாரத்தை பெற்றிருக்கார். ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். அப்போ உங்களுடைய பணி பணி செய்து கிடைப்பதே, என் பணி செய்து கிடைப்பதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய கடமை என்னவோ அதை மட்டுமே இப்போ நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். படிக்கக்கூடிய பிள்ளைகள் கல்வியை தாண்டி வேற எதையும் இன்றைக்கு சிந்திக்கக்கூடாது. முடிந்த அளவிற்கு ஓய்வு, விளையாட்டு, பொழுதுபோக்கை குறைச்சிக்கணும். உத்தியோகம் பண்ணுறவங்க அதில் முழுமையான ஈடுபாட்டை வளர்த்து கொள்ளணும். அப்படியாக இன்றைக்கு நீங்கள் கவனமோடு இருக்கும்போது, கடமை உணர்வோடு இருக்கும்போது இந்த நாள் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கு. சந்திராஷ்டமம் இருக்கு. மேலும் அந்த சந்திரன் ராகுவோடு சேர்ந்து கேதுவுடைய சாரத்தை பெற்றிருக்கு. இவ்வளவு இருந்தாலும் ராசிக்கு குரு பார்வை கிடைக்குது. ராசிநாதன் சனி லாபஸ்தானத்துல இருக்கார். அதனால அனைத்தையும் சமாளிக்க முடியும். உங்களுக்கு தேவை இப்போது பொறுமை மட்டும்தான். பொறுமையோடு சேர்ந்து விட்டு கொடுக்கக்கூடிய குணம், சகிப்புத்தன்மை, காத்து இருக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் உங்களுக்கு இருந்துட்டா போதுமானது. இந்த நல்ல பிரச்சனை எதுவும் ஏற்படாது. அவசரப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது. விட்டு கொடுக்கணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும், பொறுமையோடு இருக்கணும். அப்படி இருந்தால் போதுமானது. இந்த நல்ல சந்திராஷ்டமத்தினால் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க முடியும். இது உங்களுக்கு பயனுள்ள நாளாக அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 6ஆம் இடத்துக்கு அதிபதியான சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. நீங்க பிறருக்கு கொடுக்க வேண்டிய கடனை இன்றைக்கு கொடுப்பதற்கு உண்டான முயற்சிகளை செய்யலாம். திருமண விஷயத்துல நல்ல வரன் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பும் கூட இந்த நாள்ல இருக்கு. திருமணமாகி இருக்கக்கூடிய தம்பதிகள் பிரிந்து இருந்தா, சண்டை சச்சரவு இவர்களிடத்துல இருந்தா அது இப்போது சரியாகும். இப்படியாக கடன் கொடுக்கறதுக்கு, பிரிவினையை சரி செய்வதற்கு, சமாதானம் பேசுவதற்கு, ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு, கூட்டு பணி செய்வதற்கு இதற்குண்டான முயற்சிகள் எல்லாம் இந்த நாள்ல நீங்க செய்யலாம். இதெல்லாம் கைகூடும். சிறந்த நாளாக இந்த நாள் அமையும்.
மீன ராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி சந்திரன் ராகுவோடு சேர்ந்து கேதுவுடைய சாரத்தை பெற்றிருக்காரு. ராசிநாதன் குரு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். அதனால இப்போது உங்களால் புதியதாக தொழில் தொடங்கணும், புதியதாக வேலைக்கு சேரணும், புதிய கல்வி துறைகளில் இப்போது நீங்கள் சேரணும்னு சொல்லும்போது அதற்கு உண்டான அறிவு இப்போது உங்களுக்கு இருக்கும். அதற்குண்டான தைரியம் பிறக்கும். அதை எப்படி செய்யணும், புதியதாக செய்யக்கூடிய தொழிலை எப்படி ஆரம்பிக்கணும், வேலையை தெரியாத விஷயங்களை எப்படி கற்றுக்கொள்ளணும், கல்வியில் எப்படி உயர முடியும், சாதிக்க முடியும் போன்ற விஷயங்கள் இன்றைக்கு உங்களுக்கு தெரிய வரும். அதாவது இன்றைய நாளில் உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள முடியும். அதற்கு தேவையான நல்ல சூழ்நிலை உருவாகும், நல்ல சந்தர்ப்பம் வாய்ப்பு அமையும். அது அமையும் போது அதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வளரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய ஜோதிட தகவல். மீன லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்க என்ன துறையை எடுத்து படிக்கலாம்? இவர்களுக்கு மருத்துவத்துறை சிறப்பாக வரும். மருத்துவத்துறையில் இயற்கை மருத்துவத்தை படிக்க முடியும். அதாவது சித்த மருத்துவராக இவரால் வர முடியும். அதே போல் மருத்துவத்தில் அலோபதி, ஆங்கில மருத்துவத்தில் இவங்க குழந்தை நல மருத்துவராக வர முடியும். சில்ட்ரன் ஸ்பெஷலிஸ்டாக வர முடியும். இதற்குண்டான படிப்பு துறைகளை எடுத்து படிக்கலாம். அடுத்ததாக விவசாயத்துறையில் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். மீனராசி ஒரு ஜலராசியாக கருதப்படுது. காலபுருஷ தத்துவத்திற்கு 12ஆம் இட ராசியாக இருக்கு, உபய ராசியாக இருக்கு. அதனால விவசாயத்தில் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். பழமையான விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும். வேதாந்திரம், சாஸ்திரம் போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஜோதிடத்துறையை எடுத்து இவர்களால் படிக்க முடியும். அதே போன்று சாஸ்திரம் சம்பந்தமான அறிவை வளர்த்து கொள்ள முடியும். சிறந்த ஆலோசகராக இவர்கள் வர முடியும். அதனால் இவங்க கணிதத்துறையை எடுத்து படிக்கலாம். பெரிய நிறுவனங்களுக்கு ஆலோசகராக வரலாம். மருத்துவத்துறையில் ஆலோசகராக வரலாம். பள்ளி கல்வித்துறையில் இவர்கள் ஆலோசகராக வரலாம். இதெல்லாம் இவர்களுக்கு செய்ய முடியும். மேலும் மீன லக்னத்தில் இருக்கிறவங்க சட்டம் எடுத்தும் கூட படிக்கலாம். சட்டம் எடுத்து படிக்கும் போதும் கூட பிறருக்கு ஆலோசனை சொல்றோம் இல்லையா? ஆனால் மீன லக்னம் கொண்டவங்க சட்டம் எடுத்து படிக்கும்போது அதை நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்துவாங்க. சட்டத்தில் இருக்கக்கூடிய குறைகளை பயன்படுத்தி கொண்டு குற்றவாளி தப்பிக்க விடக்கூடிய செயலை இவங்க செய்ய மாட்டாங்க. நேர்மையாக இருப்பாங்க. அப்படியாக மீன லக்னம் இருக்கக்கூடியவங்க சட்டம் எடுத்து படிக்கலாம். மருத்துவத்தில் குழந்தை நல மருத்துவம் அல்லது இயற்கை மருத்துவம் படிக்கலாம். விவசாயம் சம்பந்தப்பட்ட துறைகளில் ஆர்வத்தை வளர்த்துக்கலாம். பழமையான முறைகள் வேதாந்தம், சித்தாந்தம், சாஸ்திரம், ஜோதிடம் போன்ற துறைகளை எடுத்து படிக்கலாம். இதெல்லாம் படிக்கும்போது வாழ்க்கையில் உயர முடியும். இன்றைய தினப்பலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.